ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரி எபிசோடில் மயிலும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத ராஜி பார்த்துடுறாங்க. ராஜி பார்த்ததை மீனாவும் பார்த்துடுறாங்க. ராஜி கோவமாக போகிறாங்க. போனதும் மீனா ஓடி போயிட்டு, ராஜிமா நில்லுமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்றாங்க. அப்போ கூட கேட்காம ராஜி வந்து மீனாவை பார்த்து கேட்குறாங்க, மயிலக்கா கிட்ட எப்படிக்கா அவங்களால பேச முடியுது? அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்காங்க. ஓ, உங்கள் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டாங்களே, அதனால் நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டீங்களா அவங்கள? நம்ம அத்தையை மாமாவை எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அதை நான் பார்த்தேன்னா என் கண்ணு முன்னாடியே நான் துடிச்சு இருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் என்னென்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனதை பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சதுன்னா நானும் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் வரேன்க்கா அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே மீனா வந்து, நில்லு ராஜி, உன் பக்கத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டியா, பேசிட்டியா? இப்போ என் பக்கம் நியாயத்தை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க ராஜி. மீனா உடனே, நீ வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மயில் வேலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு, அக்கா மயிலக்கா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள அத்தைக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு உடம்பெல்லாம் தொடச்சிட்ருக்கா அப்படின்றாங்க. உடனே ராஜு கேட்குறாங்க, அக்கா அவங்க ஏன் இங்கே வந்து இவங்களுக்கு உடம்பு தொடச்சி விட்டு துணியெல்லாம் மாற்றணும் அப்படின்றாங்க. வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ராஜா காமிச்சதும் உடனே மயில் அழுகுறாங்க. அழுததும் மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி, மயிலக்கா நம்ம வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்க சந்தோஷமாகவே இல்லை. அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் அவங்கள குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதும் அப்புறம் மயில் வந்து சொல்கிறாங்க ராஜிக்கிட்ட, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ராஜிமா, உங்களை எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் அலைய விட்டுட்டேன் நான், அதனால் வந்து நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அவங்களாம் என்னை மன்னிக்கல, நீயாச்சும் என்னை மன்னிச்சிரு ராஜி அப்படின்ட்டு கையை பிடிக்கிறாங்க. ராஜி உடனே கையை கொடுக்காம பின்னாடியே வலிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க மயில். மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி, மயிலக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதை அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொன்னாங்க, சரவணன் மாமா கிட்ட. அவர் வந்து இந்த குழந்தை என்னோடது இல்லை, இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மதமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதில் அக்கா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே ராஜியும் வந்து, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதனால் மயிலக்கா பண்ணதை எதுவுமே என்னால் மறக்க முடியாது, நினச்சி பார்க்காம என்னால் இருக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் செய்ய முடியும்க்கா, உங்களுக்காகவும் உங்கள் வயிற்றில் வளர குழந்தைக்காகவும் சாமிக்கிட்ட வேண்டிக்க முடியும், அது கண்டிப்பாக நான் செய்வேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜி இதை யார்கிட்டேயும் சொல்லிடாத, இந்த விஷயத்த நீ வீட்டில் கதிர்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னுறாங்க. உடனே சரி போயிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு ராஜுவும் கதிரும் ஒரு டீ கடைக்கு போகிறாங்கங்க. டீ கடைக்கு போகும்போது, ஐயோ இந்த விஷயத்த நம்ம கதிர்கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க ராஜி. இருக்கட்டும், இருந்தாலும் மீனாக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கேட்டதும் மீனாக்கா, நான் இதை வந்து கதிர்கிட்ட சொல்லிடவா இந்த விஷயத்த, மயிலக்காவை பற்றி? என் வாய் துருன்னுதுக்கா அப்படின்றாங்க. என்ன ராஜி, மயிலக்கா வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நம்ம சொன்னோம்னா அது தப்பாயிடும்லம்மா, வேண்டாம்மா சொல்லாதம்மா, உனக்குள்ளவே இது ரகசியமாக வச்சுக்கம்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி வந்து சொல்கிறாங்க, என்னால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாதுக்கான்றாங்க, நான் கதிர்கிட்ட மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, நீ இந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியலன்னா எப்படி, நீ ஒரு ஐபிஎஸ்ஸாக ஆக போகிற, அப்புறம் எப்படி நீ எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிப்ப, இதை வந்து உன்னுடைய முதல் ட்ரைனிங் படியாக வச்சுக்கோ அப்படின்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. வச்சுட்டு ராஜியும் கதிரும் டீ குடிச்சிட்டு டீ கடையை விட்டு கிளம்பும்போது ராஜியோடைய அப்பா வராரு, முத்துவேலு. வந்து, என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. சந்தோஷமாயிடுச்சு ராஜிக்கு. எல்லாம் கேள்விப்பட்டேன், நீ ட்ரைனிங் கிளாஸில் சேர்ந்துருக்கியாமே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்றாங்க. எப்படி நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா படிக்கிறேன்ப்பா, ஆனால் வந்து தேர்ச்சி தான் எப்படி இருக்கும்னு தெரிலப்பா அப்படின்றாங்க. நல்லா படித்தா தேர்ச்சியும் நல்லா இருக்கும்
அப்படின்றாரு. சரி வீட்டில் ஏதோ பிரச்சனையாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்குறாரு அவங்க மருமக பிள்ளைய. ஆமாம் அப்படின்னிட்டு. ஏன் பணம் எதனா தேவைப்படுதா? கொடுத்த பணத்தை உங்கள் அப்பா திருப்பி கேட்டாராமே, நான் பணம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கதிர் வந்து பணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் பணம் தரேன் வச்சுங்க, கஷ்டமாக இருக்கும்ல, வச்சுக்கோங்க திருப்பி கொடுத்துருங்கன்றாரு. அதுக்கப்புறம் கதிர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்டயே பணம் வாங்கினா நல்லா இருக்காதுல்ல அப்படின்றாரு. அப்போ உங்கள் அப்பா ஏன் பணத்தை திருப்பி கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் கொடுத்து தானே ஆகணும், அதை சீக்கிரமாக நான் கொடுத்துக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பண உதவிலாம் வேண்டாம், நீங்கள் சொன்னதே போதும்னு சொல்கிறாரு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.